18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த கருப்பனின் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உனக்கு நீ நினைச்சது 2 மணி நேரத்துக்குள்ள நடத்தி கொடுக்க போறேன். இத்தனை நாளா நீ எல்லாருக்கும் நல்லது நினைச்சு நல்லது செஞ்ச. ஆனா உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னை பிடிக்காதவங்களும் உனக்கு கெட்டதை செஞ்சு உன்னை சிக்கல்லையும் ஆபத்துலையும் மாட்டி விட்டாங்க. ஆனா இந்த நிலை இனிமேலும் தொடர நான் விட மாட்டேன். இத்தனை நாளா உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை சிந்திச்சு சிந்திச்சு உன் மனசு குழம்பி போய் உன் உடம்பும் கெட்டு போயிடுச்சு. சில நாட்களாகவே நீ உன் கஷ்டங்களையே நினைச்சியே தவிர இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி இருக்கேன்றதை நினைக்கல. என்னை வணங்க கூட உனக்கு நேரமில்லாமல் போய்விட்டதா என்ன? நீ வேலை செய்யறதுக்கும் நேரத்தை செலவிடுற, தேவையில்லாத சிந்திக்கிறதுக்கும் நேரத்தை செலவிடுற. ஆனா எல்லாத்தையும் சரி செய்வேன்றதுக்கு உனக்கு துணையாக இருக்கிற இந்த கருப்பசாமியை நினைக்கிறதுக்கு உனக்கு நேரத்தை செலவிட மனசு இல்லையா? கண்டதையும் கவலையதையும் யோசிச்சு யோசிச்சு நீ மனதளவில் தளர்ந்து போய்விட்டாய். நீ என்னை நோக்கி வா. கருப்பான நீ எனக்காக செலவிட ஒவ்வொரு நிமிஷமும் நிச்சயமாக உனக்கான சக்தியையும் தைரியத்தையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நேரம் தவறாமல் என்னை வணங்குகிற உனக்கு மீண்டும் உற்சாகம் கிடைக்கும் வகையில் நான் உறுதுணையாய் இருப்பேன் என் செல்வமே. நீ என்கிட்ட வாய் விட்டு கேட்டா நான் எதுவுமே தராம இருந்துட மாட்டேன். நீ என்ன மனசுல யோசிக்கிறன்றது கூட எனக்கு நல்லா தெரியும். உனக்கானதை நீ விருப்பப்பட்டது போலவே உன் கைகளில் தருவதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ நினைச்சதை விட எல்லா காரியங்களையும் மேலாக சிறப்பாக மேன்மையாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தரப்போறேன். இனிமே உன் வாழ்க்கை கேள்விகளுக்கான பதில் உன் கண்ணெதிரிலேயே தெரிய போகுது. நீ எப்போதும் நேர்மையாக உழைச்சிக்கிட்டே இரு. எந்த இடத்தில் அவமானப்பட்டு அழுதியோ அதே இடத்துல எல்லாருமே உன்னை பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்படியும் நீயும் சிரிச்சு ரசிச்சு வாழ்க்கையை அனுபவிச்சு வாழும்படியும் உன்னை அழகாக அற்புதமாக வாழ வைப்பேன். இனிமே உன் வாயிலிருந்து வாழ்க்கையை பற்றின வெறுப்பான சலிப்பான வார்த்தைகள் வரவே கூடாது. இந்த உலகமே இருண்டு போனாலும் உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை நான் கொடுப்பேன். நீ எப்போதும் சந்தோஷமா தைரியமா நிம்மதியா இருக்கணும். விதியும் சதியும் உன்னை வீழ்த்தி விட நினைச்சாலும் இந்த கருப்பசாமி நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன். யாருடைய ரூபத்திலாவது நான் வந்து உனக்கு உதவியாக துணையாக இருந்துகிட்டு தான் இருக்கேன். நன்றாக உன் கண்களை மூடி சிந்தித்து பார். உன்னை காப்பாத்தினப்போ நீ என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? நீ மனசுல என்ன நினைச்சேன்னு ஞாபகம் இருக்கா? கடவுள் போல வந்து என்னை காப்பாத்தினாங்க, நன்றின்னு நீ யோசிச்ச. அப்படி உன்னை காப்பாற்றி அந்த மனிதரின் ரூபத்தில் வந்தது இந்த கருப்பசாமி நான் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. இத்தனை நாளா நீ எத்தனையோ விஷயங்கள்ல கஷ்டப்பட்டுட்ட, கவலைப்பட்டுட்ட. ஆனா இனிமேலும் உன்னை துன்பங்கள் தொடரும்படி நான் விட்டுட மாட்டேன். துன்பங்கள் வரும்போதும் பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் நீ நிறைய எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. அதையெல்லாம் நிறுத்திக்கிட்டு இனிமே கருப்பா கருப்பான்னு என் நாமத்தை சொல்லி பழகு. இதன் மூலமா எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்காமல் நீ பத்திரமா இருக்கலாம். நேர்மையாக உனக்கு கிடைக்க வேண்டியதையும் நான் கிடைக்க செய்வேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ செய்கிற எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். நீ வேண்டி கேட்டுக்கிட்ட ஒன்ன இப்போது உனக்கே கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியை பார்க்க போற. அது மட்டுமல்ல, எல்லா அனுபவங்களையும் பெற்ற நீ இப்போது வெற்றிகளையும் பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இன்னைக்கு என்ன நினைக்கிறியோ அது நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் உன்னை நெருங்காமல் உன் வாழ்க்கையில நேர்மறையாக யோசிச்சு நடக்க வேண்டிய விஷயங்களையும் நேர்மறையாக சிந்தனை செய். உனக்கான நல்வழியை இந்த கருப்பசாமி நான் காட்டுவேன் என் செல்வமே. நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போது நடக்கும் ஒரு சில விஷயங்களை நினைத்து ஏன் கண் கலங்குகிறாய்? எல்லா சோதனையான கஷ்டத்தையும் முடிச்சு வச்சு அதிகப்படியான உயர்வை உனக்கு தரப்போறேன். எல்லா துன்பங்களுக்கும் முடிவை கொடுத்து எல்லா இன்பங்களையும் உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். நீ எந்த முடிவை எடுத்தாலும் அது உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விதத்துல நான் முடிச்சு காட்டுறேன் என் செல்வமே. இனிமே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் காணாம போய் உனக்கான நல்ல வழி பிறக்கும். பொறுமையோட காத்திரு. நீ என் பாதம் நாடி வந்த பிள்ளை.
வாடி போய் இருக்கிற உன் முகத்துக்கு நான் தெளிவு கொடுக்குறேன். உன் மனசுல ஒரு சில சொல்ல முடியாத சோகம் இருக்கிறது எனக்கு தெரியும். அதை சொல்லவும் முடியாம, விழுங்கவும் முடியாம, மெல்லவும் முடியாம நீ படுற திண்டாட்டத்தை பார்த்துதான் உன்னை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்தேன். மனசுல அவ்வளோ கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு வெளியே புன்னகையின் மூலமாக அதை மறைக்கிறாய். உன் முக சோகத்தை நீ புன்னகையால் அடுத்தவங்க கிட்ட மறைக்கலாம். ஆனா உன் மன வருத்தத்தை இந்த கருப்பசாமியிடம் மறைக்க முடியாது. நீ பொறுமையாக இருந்தாய்தானே, அதற்கான பலனை பொக்கிசமாக கொடுக்க போறேன். உனக்கான விடிவு காலம் வந்துடுச்சு. நீ எதிர்பார்த்த எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் இப்போது கொடுக்க வந்துட்டேன் என் செல்வமே. உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தவங்களே பார்த்து வியக்கக்கூடிய வகையில உன் வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைய போற. இந்த உலகத்துல என்னை தவிர வேறு யார் உன்னை முழுவதுமாக புரிந்தவர்கள் இருக்காங்க? யாராவது உனக்கு தாங்க முடியாத துன்பங்களை கொடுத்தாலும் நீ அவர்களை மன்னிச்சிடு. ஏன்னா அதை விட பெரிய தண்டனை அவங்களுக்கு இல்லவே இல்லை. பழி வாங்குற எண்ணம் உனக்குள்ள அறவே வேண்டாம். எல்லாத்தையுமே என் பொறுப்புல விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும், ஊரு உலகம் சொந்தம் எல்லாரும் சேர்ந்து உனக்கு எதிரியாக தெரிஞ்சாலும், நட்புகளும் நல்ல உறவுகளும் நடுமுதுகில குத்துனாலும், உன் தாயோ தந்தையோ உன் பிள்ளைகளோ உன் கூட பிறந்தவங்களோ யாராவது உன்னை ஏமாத்தினாலும் அல்லது நடுத்தெருவில் நிறுத்தினாலும், முழுமையாக உன்னை நம்புகிற யார் உன்னை ஏமாற்றினாலும் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே. உனக்கு எடுக்கிறதுக்காக பல பேர் இருந்தாலும் அந்த இடத்தில் உனக்காக நான் வந்து நின்று உன்னை காப்பாற்றுவேன். ஒருபோதும் எந்த கஷ்டத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நிலைகுலைய விட மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து காப்பாற்றி 1000 கரம் கொண்டு கரை சேர்ப்பேன். பெரிய கவலைகளே இனி உனக்கு வேண்டாம். நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளுக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன். இனி எல்லா காரியங்களும் நீ நினைச்சது போலவே நடந்து முடியும். அது நடக்கலை இது நடக்கலைன்னு கவலைப்படாத. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நீ எதிர்பார்க்கும் சுபகாரியத்தையும் உன் வீட்டில் நான் நடத்தி போகிறேன். நீ எப்போதுமே மகிழ்ச்சியாக இரு. என் பிள்ளையாகிய உனக்காக நான் இருக்கேன். என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இங்க கஷ்டங்களை கொடுத்தவர்களும் எல்லாருமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள். எல்லாத்தையுமே நான் சரி செய்ய போறேன் என் செல்வமே. சொந்த பந்தம் சுற்றம் சூழல்னு எல்லாமே இருக்கிற மனுஷனுக்கு நான் கொஞ்சம் தூரமாக தான் இருப்பேன். ஆனால் யாருமே இல்லாமல் தனியாக தவிக்கிற மனிதருக்கு நான் பக்கத்தில் வந்து துணையாக நிற்பேன். அப்படிதான் உன் கூட நின்று உனக்கான காரியங்களை நடத்தி தரப்போகிறேன். நீ யாருக்கிட்டையும் காட்டாம கண்ணுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கிற கண்ணீரை நான் பார்த்துட்டேன். எது நடக்காம போயிடுமோ நினச்சி பயப்படுறியோ, எது நடந்துடுமோன்னு சில விஷயங்களை நினச்சி பயப்படுறியோ, அது எல்லாத்தையுமே சரியாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில உனக்கான அதிசயத்தை வெகு விரைவில் நடத்துவேன் என் செல்வமே. இத்தனை நாளா உனக்கு திறக்காத அந்த அதிர்ஷ்டத்தின் கதவு இப்போது திறக்க போகுது. உனக்கான எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். உனக்கு முன்னே சென்று உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி தர்றேன். நிம்மதியான தூக்கம் இல்லாம உடல் சோர்வு மனசோர்வுனால தவிச்சு கஷ்டப்படுற என் பிள்ளையை உனக்கு தேவையான சக்திகளை நான் தரப்போகிறேன். உன் மனச்சோர்வை நீக்கி உனக்கு உற்சாகம் தர நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். உனக்கான நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றத இப்போது நீ உணரும்படியே உன் வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரப்போகுது. இனிமே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து நீ சந்தோஷப்பட போகிறாய். என்னை தினமும் வழிபடும் உன் வாழ்க்கையில யாரும் உனக்கு கெடுதல் செய்யவும் முடியாது. பில்லி சூனியம் ஏவல் செய்வனன்னு எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா என் பேரே காக்கும் கடவுள் கருப்பசாமி தான். எல்லா துஷ்ட சக்திகளிலிருந்தும் எல்லா கஷ்ட சூழ்நிலைகளில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் விதியை மாற்றி எழுதக்கூடிய இந்த கருப்பசாமி எதிரிகளிடமிருந்தும் பகைவர்களிடமிருந்தும் கொடிய நோய் நொடிகள்ல இருந்தும் பாம்பு பிசாசு பூதம்னு எல்லாவற்றிலும் இருந்தும் நான் உன்னை காப்பாத்துறேன். கருப்பா கருப்பான்னு என்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயத்திலும் துணையாக நின்று நீ சந்தோஷமாய் ஜெயித்து வாழ்க்கையில் வாழ்வதற்கு உனக்கு துணையாக என்றும் என்றென்றும் இருக்கப் போகிறேன்.